ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 8ஆம் இடத்தில் ராகுவும் கேதுவும். இதுதான் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31ஆம் தேதி முதல் தொடங்கி நடக்க இருக்கிறது. சண்டே கிளாஸஸ், உயர்நிலை ஜோதிட புரிதல் 6 மாதம் கோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான முன்பதிவு எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. ராகு கேது பேச தீராத சப்ஜெக்ட். நிறைய காணொளிகள் ராகு கேது பற்றி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆயுள், அசிங்கம், அவமானம், கண்டம், விபத்து, நோய், உயரத்திலிருந்து கீழே விழுதல், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, எதிரியின் தனம், உயில் மூலம் பணம், லாட்டரி யோகம், பங்குச்சந்தை ஆதாயம், வெளிநாட்டில் வசிப்பது, நீண்ட தூர பிரயாணம், தலைமறைவு வாழ்க்கை, சிறை வாசம், விபத்து கண்டங்கள், உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படுவதுன்னு நல்லதும் கெட்டதுமா பயங்கரமாக கலந்துருக்கிற ஒரு ஸ்தானம் 8. இதில் கெட்டது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். அவமான ஸ்தானம் 8. அதனால் எந்த ஒரு மனிதனும் ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிறவர்லேருந்து சக்கரவர்த்தியாக இருக்கிறவங்க வரைக்கும் யாருமே அவமானத்தை விரும்ப மாட்டாங்க. அந்த அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 8. இந்த உயரத்திலிருந்து கீழே விழுதல் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல ரொம்ப அற்புதமாக பொருந்தி வரும். 8க்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சனி பகவான்னு சொல்லிடலாம். எண் கணிதத்தில் கூட 8ஆம் நம்பரை சனிக்கு தான் ஒதுக்கி வச்சுருப்பான். நல்லா போயிட்டுருக்கிற ஒரு லைஃப்பில் திடீர்னு ஒரு ட்ராஜடி மாதிரி ஏற்பட்டு அது வரைக்கும் அவங்க சந்திக்காத அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் 8. அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நம்ம வாழ்க்கையில் திடீர்னு சந்திக்கக்கூடிய மனிதர்கள், திடீர்னு சந்திக்கக்கூடிய திருப்பங்கள், திடீர்னு சந்திக்கக்கூடிய விபத்துகள்னு எல்லாத்தையும் குறிப்பிட்ற இடம் 8. இந்த 8ஆம் இடத்துல ராகுவும் கேதுவும் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பொதுவாக 8ல் ராகு 8ல் கேதுனாலே கொலை நடுங்கிடும். காரணம் என்னென்னா, இந்த 2, 8ங்கிற ஸ்தானங்கள் வந்துடும். எப்போவுமே ராகுக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் கேதுங்கிறதுனால ராகு 8ல் இருந்தால் கேது குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் இடத்துல இருப்பார். கேது 8ல் இருந்தால் ராகு குடும்பஸ்தானங்கிற 2ஆம் இடத்துல இருப்பார். இது ரெண்டும் நல்ல விஷயங்கள் அல்ல. கலத்திர தோஷம், சர்பதோஷம், நாகதோஷம் என்பதை கூட இந்த 2, 8ல் ராகு கேதுகள் இருக்கிறதன் மூலமாக தான் ஏற்படும்னு சொல்லுவோம். இவர்கள் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது இவர்களின் தசைகள் வராமல் இருந்தால் சிறப்பு. இது முதல் விதி. ஒருவேளை 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு கேதுவுக்கும் இளமையில் நம்மளுடைய வயசு காலத்தில் தசை வருதுன்னா அவர்கள் நிச்சயமாக கெடுபலன்களை பலன்களை தந்து விடுவார்களான்னு கேட்டால் உண்மைதான். கெடுபலன்கள் அதிகமாக இருக்கவே செய்யும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 100க்கு 25% ஜாதகங்களுக்கு கெடுதல்லாம் எதுவும் இல்லாமல் ராஜயோகமாக நடந்துட்டு போகிற வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். 8ஆம் இடத்தில் ஒளிந்திருக்கும் சில ரகசியங்கள், யோகங்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இது வேலை செய்யும். பொதுவாக ராகு கேது எப்படி செயல்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருக்கும் வீட்டதிபதி மாதிரி தான் செயல்படுவாங்க. இவர்கள் அமர்ந்த வீடு இயற்கை சுபரின் வீடாக இருந்துருச்சுன்னா அதுவே ஒரு பாதி ரிலீஃப் தான். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ரிஷபலக்ன ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்காங்க. இப்போ இது ஒரு குருவின் வீடு, தனுசு வீடு. அப்போ இவர்கள் மிக மோசமான நெகட்டிவ் பலன் நடக்கும் அப்படிங்கிறதுலேருந்து 50% வெளியில் வந்துடுவாங்க. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த ராகுவுக்கோ கேதுவுக்கோ வீடு கொடுத்த குரு பகவான் அங்கேயே ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது மீனத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையிலோ இருந்தார்னா இன்னும் நல்ல பலன்கள் நடக்க வாய்ப்பு அதிகம். இப்போ 8ஆம் இடத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? உழைக்காமல் வர்ற பணம், திடீர் அதிர்ஷ்டம், தன வரவு, உயில் மூலம் கிடைக்கிற சொத்துக்கள், வெளிநாட்டு வாழ்க்கை, நமக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பங்குச்சந்தை ஆதாயம், அந்த மாதிரி பலன்களையும் கொடுத்துருவாங்க. அப்போ முதல் பாயிண்ட்டு, அவர்கள் அமர்ந்த வீடு ஒரு இயற்கையின் சுபர் வீடாக இருக்கணும். இரண்டாவதாக அந்த வீட்டுக்குடையவன் வலுவோடு இருக்கணும், ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கணும். இந்த 2 நிலையும் இருந்துருச்சுன்னா 8ல் அமர்ந்த ராகு கேதுவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? சரிங்க சார், எனக்கு சுபர் வீட்டில் அமரலை, பாவ வீட்டில் தான் அமர்ந்திருக்காரு, இப்போ நல்ல பலனே நடக்காதான்னு கேட்டால் அதற்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கடகலக்கண ஜாதகம். கடகலக்கணத்திற்கு 8ஆம் இடத்துல கும்பத்தில் ராகு அல்லது கேது யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் துலாத்தில் உச்சம்.
வீடு கொடுத்தவன் வலு என்கின்ற அடிப்படையில் அவர் பாவக்கோளாகவே இருந்தாலும் கூட வீடு கொடுத்தவனின் வலுவினாலேயே இந்த 8ல் அமர்ந்த ராகு கேது தங்களுடைய தசா காலங்களில் இந்த கடகலக்ன ஜாதகருக்கு திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, முன்னேற்றம், பொருளாதார வெற்றி போன்றவற்றை கொடுப்பார்கள். கூடவே அசிங்கம், அவமானம், விபத்து கண்டத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. முதல்ல சொன்ன உதாரணத்துக்கு தனுசில் அமர்ந்த ராகுவோ கேதுவோ நன்மைகளை அதிகம் தருவதற்கு குரு வலுவாக இருந்தால் போதும்னு சொல்லிடணும். ரெண்டாவது சொன்ன விதியில் கடகலக்ன ஜாதகத்திற்கு கும்பத்தில் அமர்ந்த ராகுவோ கேதுவோ தங்கள் தசா காலங்களில் சனியின் வலுவுக்கேற்ப சனி பகவான் மகரத்திலோ துலாத்திலோ உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது, இவர் கும்பத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து அது சிறப்பாகாது. ஏன்னா அங்கே 2 பாவிகள் சேர்ந்து 8ஆம் இடத்துலங்கும் போது அந்த தசைகள் வந்ததுன்னா ஜாதகரின் உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்போ துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையிலோ மகரத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலோ இருக்கும்போது இந்த ராகு திசையோ கேது திசையோ வாழ்க்கையில் முன்னேற்றம், யோகங்கள், பொருளாதார வெற்றி, திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு போன்றவற்றை கொடுக்கும்போதே கூடவே அந்த இயற்கை பாவியின் வீடுங்கிற அடிப்படையில் சில விபத்து கண்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்களையும் கொடுக்கத்தான் செய்யும். கிரகங்கள் ராகு கேதுகள் செயல்படும் விதியே முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும். இன்னொரு விதி பார்க்கலாம். ஒரு மேசலக்ன ஜாதகம், இங்கே 8ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம். இது இயற்கை பாவியின் வீடு. வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்கார் மகரத்தில். இங்கே ராகுவோ கேதுவோ விருச்சிகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ராகு கேது தனது தசா காலங்களில் வெற்றிகளை, முன்னேற்றத்தை கொடுக்கும் அமைப்பு இருக்கும். இந்த வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் வக்கரமாகவும் இருக்கார். சூரியனுக்கு 6, 7, 8ஆம் இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து வக்கரமாகவும் இருக்கார். இப்போ கூடுதல் நன்மைகள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? வீடு கொடுத்தவன் வக்கரம் பெற்றால் ராகு கேதுகள் எந்த வீட்டில் இருந்தாலும் நன்மைகளை தர கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். ஏன்னா வக்கரம்ங்கிறது ராகு கேதுவுடைய நேச்சுரல் இயல்பு. இவங்க எப்பவுமே வக்கரகதியில் செயல்படக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த இயற்கை இயல்பு, நேச்சுரலான அந்த இயல்புனால இவர்களும் வக்கரகதியில் தன்னுடன் இணைந்தவன் வீடு கொடுத்தவன் வக்கரகதி அடைந்து விட்டான்ங்கிற அடிப்படையில் நற்பலனை தருவதற்கு தயங்க மாட்டாங்க. இங்கே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியதில் இத்தனை விதிவிலக்குகள் இருக்குது. அதே போல் இயற்கை சுபர் வீட்டில் அமர்ந்தால் ஒரு விதி, வீடு கொடுத்தவன் வலுப்பெறும்போது இன்னொரு விதி, இயற்கை பாவி வீட்டில் அமர்ந்தாலும் அவர்கள் வலுவோடு இருக்கும்போது ஏற்படும் நன்மையோடு சேர்ந்த தீய பலன்கள். அடுத்ததாக வீடு கொடுத்தவன் வலுப்பெற்ற நிலையில் அவனும் வக்கரகதி அடைந்திருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு நன்மைகளை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? பொதுவாக ராகு கேது 8ல் உட்கார்ந்தா கொஞ்சம் பயம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆயுளுக்கு ஏதேனும் கண்டம் வந்துடுமோ, மோசமாக இருக்குமோன்ற விதிகளை சொல்லி 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 பழக்கப்படுத்திட்டோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த பயம் வர்றது இயற்கை தான். 2ல் ராகு 8ல் கேது கலத்தர தோஷம், இருதாரம் ஏற்படும், திருமணம் தடையாகும், பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவோம், சர்ப்ப தோஷம் இருக்குன்னு. ஆனால் அதே நேரத்தில் இவைகளுக்குள் இத்தனை விதிவிலக்குகள் ஒளிந்திருக்கின்றன என்பதை மறக்கக்கூடாது. எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, அது வேலை செய்யணும்னா முதல்ல அதுக்கான தசை வரணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தசாநாதனாக இவர்கள் நடைமுறை வாழ்க்கை, நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற வயதுகளில் உள்ள வர்றாங்க அப்படிங்கிற போது வீடு கொடுத்தவனின் வலுவையும் ராகு கேதுவை பார்க்கும் இணைந்த சுபர்கள் அல்லது பார்க்கும் சுபர்களின் நிலையையும் கணக்கில் எடுத்துக்கணும். இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மீனலக்ன ஜாதகம் 8ஆம் இடத்துல துலா வீட்டில், சுக்கிரனுடைய வீட்டில் ராகு அல்லது கேது யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. இது 8ஆம் இடம் தான், துர்ஸ்தானம். இது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, இவங்களுக்கு 8ஆம் இடம். இந்த வீடு கொடுத்த சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருக்கார். இது வலு. உச்சம் பெற்ற நிலையில் சூரியனோடு வக்கரமாகவும் இருக்கார், வக்கரமும் பெறார். அப்போ இயற்கை சுபர் வீட்டில் இருக்காங்க, வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கார், ப்ளஸ் அவர் வக்கரமாகவும் இருக்கார். 3 விதிகளும் இதில் பொருந்தி போகுது. இதில் மிதுனத்தில் அமர்ந்த குரு பகவானும் பார்க்குறார். மிதுனத்தில் அமர்ந்தபடி குரு பகவான் பார்க்குறார். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு மீனலக்ன ஜாதகம், லக்னத்தில் சுக்கிரன் உச்சம், கூடவே சூரியன் இருக்கார். இங்கே சுக்கிரன் வக்கரமாகவும் இருக்கார். டிகிரி வயசில் அவர் வக்கரம். புதனுக்கும் சுக்கரனுக்கும் மட்டும் டிகிரி வயசில் தான் வக்கர கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அவர் வக்கரமாகவும் இருக்கார். இதில் மிதுனத்தில் அமர்ந்து குருவும் பார்க்கிறார். தன் உச்ச வீட்டை நெருங்கிவிட்ட குருவின் பார்வையும் அந்த 8ஆம் இடத்துல இருக்க ராகுவுக்கோ கேதுவுக்கோ கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தின் அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகு திசையோ கேது திசையோ தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதில் நம்ம 2ல் கேது 8ல் ராகுன்னு பலன் சொல்லணும்னா பழிக்கவே பழிக்காது. அவர்கள் ராகு திசையில் வெளிநாடு சென்றிருப்பார்கள், திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள், டாலரில் சம்பாரிச்சிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, அரசியல் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, மிக பெரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகி இருக்கும்னு சொல்லிக்கிட்டே போகணும். புரிஞ்சுங்களா?
மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுவிடும். ஆக 8ஆம் இடத்தில் அவங்க ராகுவோ கேதுவோ அமர்ந்து விட்டாலே நிச்சயம் கெட்ட பலன்தான் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனாலும் 8ஆம் இடம் என்பது பயப்படக்கூடிய ஒரு இடம்தான். இருக்கும் வீட்டின் அதிபதி போலவே செயல்படும் தன்மை கொண்ட இந்த ராகுவும் கேதுவும் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் அதிபதியின் குணங்களை பெற்றே செயல்படுவார்கள். அப்போ அந்த இடத்தில் எவ்வளவுதான் நன்மைகள் என்பது ஒளிந்திருந்தாலும் கூடவே ஒரு அசிங்கம், ஒரு விபத்து, ஒரு நோய், ஒரு அவமானம், ஒரு கண்டங்கள், ஒரு பிணி, ஒரு பீடைன்னு ஒன்று கொடுத்துரும். அது இருக்க தான் செய்யும். 90% வெற்றிக்கு நடுவில் 10% தோல்வி வர்றதுங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 50% வெற்றி 50% தோல்விங்கிறது கூட ஓகே, பரவாயில்ல, ஏதோ திசை கழிஞ்சிருச்சுன்னு போயிடலாம். ஆனால் 90% தோல்வியும் 10% வெற்றியும் வரும்போது தான் மனம் ரொம்ப வலிக்கும். ஸோ இந்த வித்தியாசம் என்பது வீடு கொடுத்தவனின் வலு, இணைந்த கிரகங்களின் தன்மை, வீடு கொடுத்தவன் வக்கரம் பெறுவதால் ஏற்படும் நன்மை, இயற்கை சுபர்களின் பார்வை, இணைவு போன்ற பல நிலைகளில் மாறும். புரிஞ்சுங்களா? நேச்சராகவே இயற்கை சுபர் வீடுகளில் போய் ராகு கேது உட்காந்துட்டாங்கனாலே ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருந்துக்கலாம். நீங்கள் அப்பாடா பரவாயில்ல, மோசம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். இதில் கடுமையான பாவ வீடுகள் அப்படின்னு 4 வீடுகளை தான் நான் குறிப்பிடுவேன். மேசம், விருச்சிகம், மகரம் மற்றும் கும்பம். இதில் மிக அதீத பாவ வீடுகள் அப்படின்னு சொல்லணும்னா கும்பமும் விருச்சிகமும் தான். புரிஞ்சுதுங்களா? 100% பாவத்தன்மையை வெளிப்படுத்தும் வீடுகளாக இந்த கும்பமும் விருச்சிகத்தில் இருக்கும். மீதி ஒரு 70% பாவத்தன்மையை வெளிப்படுத்தும் வீடுகளாக மேசமும் மகரமும் வந்துடும். அதனால தான் ராகுவுக்கு மேசம் மகரம் உகந்த வீடுகள் அப்படின்னு வந்துடும். மேடம், எருது, சுறா, நண்டு, கன்னி 5 வீடுகளில் கருநாகம் அமர்ந்திடவே பூமேடை பருத்துறங்கும் ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது. மேச, ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இவர் ராகு உட்கார்ந்தாருன்னா நல்ல யோகம், ராஜயோகம் இருக்குன்னு சொல்கிறதுனால சூட்சமத்திலேயே பாருங்கள், மேசமும் மகரமும் வரும். இது பாவ வீடுகள் தான். ஆனாலும் இங்கே அமரும் ராகு தன் இயல்பான குணத்தை வெளிப்படுத்துவார். பொதுவாக ராகுவுடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய குணத்தை அப்படியே ஒத்து பிரதிபலிக்கும். கேதுவுடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட குணத்தை அப்படியே ஒத்து பிரதிபலிக்கும். மோஸ்ட்லி ஆஃப் ஜாதகங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கிற ஜாதகங்களில் பூரா பார்த்தீங்கன்னா கேது சனியோட வீட்லையும் ராகு செவ்வாயோட வீட்லையும் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு தான் அதிக நெகட்டிவ் பலன் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடகலக்ன ஜாதகம் 8ல் கேது கும்பத்தில் உட்காந்துருக்கார். கேது செவ்வாயின் குணத்தை வெளிப்படுத்தி 8ஆம் இடத்துல உட்காரும்போது கேது திசை வரவே கூடாது. அப்படி வரதா இருந்தால் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கணும். கேதுவுக்கு வீடு கொடுத்த சனி நல்லா இருக்கணும். அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தா இன்னும் கூடுதல் சிறப்பு. கேதுவை ஏறேனும் 1 அல்லது 2 சுவர்கள் பார்த்து சாந்தப்படுத்தி இருந்தால் இன்னும் சிறப்புங்கிறது மாதிரி போயிடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த 8ல் அமரும் ராகு கேதுகள் சற்று இடைஞ்சல்களையும் தரத்தான் செய்வார்கள். இதில் எடுத்த உடனே கெடுதல் அப்படிங்கிறத முன்னாடி வரும். ஏன்னா இங்கே குடும்பஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ உட்கார்ந்தாதான் 8ஆம் இடத்துல இந்த பக்கம் ராகு கேது உட்கார முடியும். அப்போ குடும்பஸ்தானத்தில் இவர்கள் அமர்வதும் என்பது சிறப்பில்லை. குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள், பிரச்சனைகள், இடைஞ்சல்கள் தருவாங்க. இதில் ராகு கேதுவுடைய இன்னொரு சூட்சமம் என்னென்னா, இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி இணைந்து செயலாற்றக்கூடியவர்கள் தான். ஒருத்தருக்கு கேது திசை நடக்குதுன்னா அவர் கூடவே ராகுவையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணுவார். ராகு எங்கே உட்காந்துருக்காரோ அந்த வீடும் சேர்ந்து தான் செயல்படும். அதே மாதிரி ராகு திசை நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேது இருக்கிற வீடும் சேர்ந்து தான் செயல்படும். 8ஆம் இடத்தில் கேது நின்று திசை நடத்துகிறாரா, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை ஆக்டிவேட் பண்ணுவார். 7 வருட கேது திசையில் ஒரு 3.5 வருஷம் ராகு 2ல் நின்று திசை நடத்தினா எப்படி பலன் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதே 8ஆம் இடத்தில் ராகு நின்று திசை நடத்துகிறாரா, 18 வருஷம் ராகு திசையில் ஒரு 9 வருஷம் 2ல் கேது நின்றா என்ன பலன் நடந்ததோ அந்த பலன் தான் நடந்துட்டு இருக்கும். இந்த சூட்சுமங்களையும் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆக ராகு கேதுகள் எப்போதும் நின்ற இடத்தின் அதிபதிகள் போல் செயல்படும் தன்மை கொண்டவர்கள் என்பதனால் அவர்கள் வீடு கொடுத்தவனின் வலுவாலும், இணைந்த சுபகிரகங்களின் வலுவாலும், அமர்ந்த சுப வீடுகளின் வலுவாலும், வீடு கொடுத்தவன் வக்ரகதி பெறுவதனால் ஏற்படும் வலுவாலும் தங்களுக்குள் நற்பலன்களையும் ஒளித்து வைத்திருக்கும் தன்மை கொண்டவர்கள் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.